இந்த படத்தை இவ்வளோ பெரிய குவாலிட்டியாக இவ்வளோ பெருசாக மாற்றுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் முழுசாக என்னைய லவ் பண்ண ஆரம்பித்து என்னோட ஆர்ட் ஃபார்முக்கு மரியாதை கொடுத்து ராத்திரி பகலாக வேலை செஞ்சு என்ன சொல்கிறது, எப்படியாவது என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னைய வந்து அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறத அவங்க 50 ஐ லவ் யூ அனுப்பியிருப்பேன். நான் ஐ லவ் யூ இப்போ வரைக்கும் அனுப்பவே இல்லை. இப்போ சொல்கிறேன் நிவாஸ், ஐ லவ் யூ. ஓகேங்க, நான் அனுப்பாமலே இருந்தேன். என் ஒய்ஃப் திட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு மனுஷன் உன்னை நம்பி இவ்வளோ ஐ லவ் யூ அனுப்பி வைக்கிறான், நீ என்னன்னா ஓவா பெரிய இவர் மாதிரி ஒன்றுமே அனுப்ப மாட்டேன். இதே வந்து சந்தோஷ் நாராயணனோ இல்லை வந்து ரகுமான் சாரோ அனுப்பியிருந்தா நீ இப்போ விட்டுருப்பியான்னு கேட்டேன். நான் சொன்னவர்கிட்ட இல்லை, அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்புனேன் அப்படின்னா திருப்பி அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டான், அவன் அனுப்பிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். நிவாஸோட அம்மா அப்பா சொல்லி ஆகணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் நாள் நிவாஸ் வீட்டுக்கு போயிருக்கும்போது நிவாஸோட அம்மா அப்பா என் கையில் பிடிச்சிட்டு சொன்ன முதல் வார்த்தையை மறக்கவே முடியாது. ஏன்பா இங்கே வந்த? சந்தோஷம்னா என்ன, வாழைப்படத்தில் அவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணியிருக்காப்பா, எதுக்குப்பா இங்கே வந்த நீங்கள் அப்படின்னு. ஏம்மா தோசை சாப்பிட்டு போவியாப்பா அப்படின்னா அது சொன்ன அம்மாக்கு இல்லைம்மா நிவாஸ் தாம்மா. இல்லைப்பா. அப்போ கடைசி நாள் ஆடியோ லான்ச்லாம் முடிச்சுட்டு ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி கையை பிடிச்சி சொன்னார், எப்பா இன்னொரு முறை நீ என் வீட்டுக்கு வரணும்பா, நிவாஸ் கூட இன்னொரு படம் பண்ணணும்பான்னு சொன்னார். நிச்சயமாக நிவாஸ் கூட நான் இன்னொரு படம் பண்ணுவேன்.